Vanakkam, welcome to 100 Learning Together. This is Meenu Narayanan, your social science teacher. தமிழ் மீடியம்ல சொல்லுங்கம்மா, தமிழ் மீடியம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தீங்களே. We are here, okay? ஸோ ஆல்ரெடி வரலாறு, புவியியல் இதில் எல்லாத்துலேயும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் நாம் பொருளியலில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். எக்கனாமிக்ஸ் ரொம்ப ஈஸி தான். முக்கியமான கான்செப்ட் தெரிஞ்சால் நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம், ஓகே? அதில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் நாங்கள் இப்போ தந்துடுவோம். ஸோ தட் நீங்கள் ஈஸியாக ரொம்ப கம்மி டைமில் எக்கனாமிக்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகலாம், ஓகேங்களா? ஸோ ஆர் யூ ஆல் ரெடி கைஸ்? எஸ். ஸோ நாட்டு வருமானம், ஜிடிபி பற்றி, அதோட முக்கியத்துவம், தனிநபர் வருமானம், மதிப்பு, ஸோ உங்களுக்கு வந்துட்டு எல்லாம் கூட்டு முறை. ஸோ உங்களுக்கு ஜிடிபி எந்த மாதிரியான மெத்தட்ஸில் கால்குலேட் பண்ணலாம், அண்ட் உங்களுக்கு வந்து இந்தியாவின் பொருளாதார கொள்கைகளின் பெயர்கள், உலகமயமாக்கல் குளோபலைசேஷன், அதோட குளோபலைசேஷனோட டைப்பு, இம்பேக்ட், உலகமயமாக்கலின் வகைகள், உலகமயமாக்கலின் நேர்மறையான தாக்கம், ஸோ உலக வர்த்தக அமைப்பு, இதை பற்றி எல்லாம் கேட்டிருக்காங்க. அண்ட் FAO ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன், அதோட உணவு பாதுகாப்பு பற்றி, கப்பலுக்கு வாயில், ஓகே? ஸோ பசுமை புரட்சியில் FCI, ஸோ ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் எப்படி இருந்தது, வாங்கும் திறன் பற்றி எழுதுக, தமிழ்நாட்டில் உள்ள சில ஊட்டச்சத்து திட்டங்கள், நியூட்ரிஷன் ப்ரோக்ராம்ஸ் இன் தமிழ்நாடு, ஓகே? ஸோ வரி, டேக்ஸ்னா என்ன, அரசுக்கு ஏன் வரி செலுத்த வேண்டும், வளர்வீத வரி, ப்ராக்ரெசிவ் டேக்ஸ்னா என்ன, கருப்பு பணம் அப்படின்னா என்ன, வரி ஏய்ப்பு, ஸோ டேக்ஸ் இவேஷன்னா என்ன, பிளாக் மணினா என்ன, இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கேட்க சான்ஸ் இருக்குது, ஓகே? ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாமில் கூட உங்களுக்கு டேக்ஸ் இவேஷன், வரி ஏய்ப்பு பற்றி கேட்டிருந்தாங்க, கரெக்டாக? விவசாயத்தில் உள்ள ஊதியங்கள் ஏன் குறைவாக உள்ளன, தொழில்துறை தொகுப்பு என்றால் என்ன, தற்போது தமிழ்நாட்டில் தொழில்மயமாகுதல் சிக்கல்கள், ஸோ என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது, தொழில் முனைவோர், ஆண்டர்ப்ரனர்ஷிப், ஸோ ரெண்டுமே, ஓகே? ஸோ அப்படியே நம்ம 5 மார்க்ஸ்க்கு வரலாமா? 5 மார்க்ஸில் பாருங்கள், நாட்டு வருமானத்தை கணக்கிடுவதன் தொடர்புடைய பல்வேறு கருத்துகள், ஓகே? ஜிடிபியை கணக்கிடும் முறைகள், அண்ட் தென் உலகமயமாக்கல், நம்ம ஆல்ரெடி குளோபலைசேஷன் பற்றி 2 மார்க்ஸில் பார்த்துட்டோமா, அதை பற்றி, அதோட ஹிஸ்ட்ரியை பற்றி சுருக்கமாக கேட்டிருக்காங்க, உலக வர்த்தக அமைப்பு. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து 5 மார்க்ஸில் படிச்சுட்டிங்கனாலே இங்கேருந்து ஷார்ட்டாக 2 மார்க்ஸில் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் ஏம் பண்ணிக்கோங்க. பசுமை புரட்சி ஏன் தோன்றியது, பொது விநியோக முறைவு, அண்ட் இந்தியாவின் வேளாண் கொள்கைகள், இது எல்லாம் பற்றி கேட்டிருக்காங்க. பொருளாதார முன்னேற்றத்தின் கொள்கைகள், அதே மாதிரி கருப்பு பணம் என்றால் என்ன, அதற்கான காரணங்கள், தமிழ்நாட்டின் நெசவு தொழில், ஓகே? ஸோ வீவர்ஸ், ஸோ நெசவு தொழில்கள் தொகுப்பு, அதே சமயம் தொழில் முனைவோரின் பங்கு, ஆண்டர்ப்ரனர்ஷிப், ஸோ ஆண்டர்ப்ரனர்ஸோட கான்ட்ரிபியூஷன், இது எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ தட் இஸ் ஹவு வி கம் டு த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ, ஓகே? எஸ். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். PDF உங்களுக்கு லிங்க்ல இருக்க போகுது. டக்குன்னு இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோவை யூட்டிலைஸ் பண்ணி சூப்பராக எக்கனாமிக்ஸில் கண்டிப்பாக எல்லாரும் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். தேங்க்யூ எவ்ரிவன். நன்றி, வணக்கம்.